பிரிட்டனில் உங்களுக்கு பிடித்தமான இல்லங்களை சொந்தமாக்கிக் கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் அக்கவுண்டன்சி அண்ட் டாக்ஸ். எங்களை மிக விரைவாக சந்திக்கும் போது நாங்கள் மிக விரைவாக உங்களுக்கு அந்த வீட்டு பிரச்சனையை தீர்த்து உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டுக்காரராக நாங்கள் மாற்றி அமைச்சு தருவோம். 333 ரெய்னர்ஸ் லேன், பினா. தமிழ் உறவுகளே வணக்கம். இப்பொழுதும் லண்டன் ரெய்னர்ஸ் லேன் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் நிறுவனத்தினுடைய உரிமையாளரை சந்திக்கின்றோம். வணக்கம் ராஜன் அவர்களே. வணக்கம். வணக்கம். உலகம் இன்னும் அமைதி நிலைக்கு வரவில்லை. நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. அந்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிந்தன. மீண்டும் தாக்குதல்கள் நடைபெறும் என்ற பேச்சுக்கள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. தாக்குவார்களா அல்லது அமைதி அடைவார்களா அல்லது போர் மீண்டும் வெடிக்குமா என்ற கேள்விக்கு நீங்கள் என்ன சொல்வீர்கள்? நிச்சயமாக என்னுடைய நிலப்பாடு என்னன்னு சொன்னால், போரை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீடிச்சுக்கண்டு போகிற ஒரு தேவை அமெரிக்க ஜனாதிபதிக்கு இருக்குது. அதால் அவர் நீடிச்சுக்கண்டு போகிறாரே ஒழிய அவர் ஒரு பெரிய ஒரு தாக்குதலை செய்யக்கூடிய இது எல்லாத்தையும் இழந்துட்டார். இப்போ அவர் எடுத்த நிலப்பாடு உண்மையிலேயே இந்த உண்மையாக அவர் அந்த வெனிசுலா, இதில் நான் தெளிவாக சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இந்த வெனிசுலா ஜனாதிபதியிலையும் அவற்ற வைஃபிலையும் கை வச்சது மிக கேவலமான செயலை செய்து, அதாவது தர்மத்துக்கு விரோதமாக செய்து அந்த பாவ பழியை இந்த ட்ரம்பண்டவர் சேர்த்து வச்சிருக்கிறார். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்காவும் உலக பொருளாதாரமும் சீரழிஞ்சு சின்ன பின்னா போகிறதுக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறவர் இந்த அமெரிக்க ஜனாதிபதி. அவர் செய்த மிகப்பெரிய தவறு இந்த வெனிசுலாவில் அந்த ஒரு காட்டுமிராண்டித்தனமாக அந்த ஜனாதிபதியையும் அவற்றை வைஃபையும் கைது செய்தது. அதாவது தன்னுடைய பலத்தை ஒரு அப்பாவி மீது பயன்படுத்தி இருக்கிறார். உண்மையாகவே அவர் சரியான மனுஷனாக இருந்தால் உடனடியாக அந்த வெனிசுலா ஜனாதிபதியையும் அவருடைய துணைவியாரையும் விடுதலை செய்தார்ண்டா அதால் சில பலன்களை பெறுவார். உண்மையிலே இல்லை அவர் அடைச்சி வச்சிருப்பாரா இருந்தால் அதுக்கான தண்டனை அவருக்கு தொடர்ந்து தோல்விக்கு மேலே தோல்விக்கு மேலே தோல்வியை சந்திச்சு கொண்டே இருப்பார். இது நான் சொல்கிறது நிச்சயமாக நடக்கும். அவர் உடனடியாக குறைஞ்சபட்சம் அவற்றை துணைவியாரையாவது விடுதலை செய்வாரா இருந்தால் கொஞ்சம் தர்மம் இருக்கும். ஒரு அதர்மத்தின் உச்சக்கட்டத்தில் அவர் அந்த கையை வச்சதுதான் இன்றைக்கு இந்த ஈரானில் அவர் படு தோல்வியை சந்திக்கிறார். உண்மையாகவே அவர் மனமுகந்து அந்த துணைவியாரை விடுதலை செய்ய வேண்டும் என்று நான் அன்பாக அவரை கேட்டுக்கொள்கிறேன். அதுதான் இப்பொழுது ஈரானில் அவர் நினைத்ததை நடத்த முடியாமல் இருக்கிறது. நிச்சயமா ஒரு பெண் மீது உண்மையாகவே ஜனாதிபதியை கை செய்திருந்தாலும் பரவாயில்ல. ஒரு பெண்ணை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் தெரியும், இதெல்லாம் காயமான முகங்கள் எல்லாம். ஒரு முதிய பெண் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவாக்கு நான் நினைக்கிறேன் 55 வயசுக்கு மேல், அவர் 60 வயசுக்கு கிட்டே இருக்கிற பெரிய மகன் கூட இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை இன்றைக்கும் அடைச்சி வச்சிருக்கிறார். யாருமே உலகத்தில் எந்த தலைவர் எவருமே ஒரு பெண் தலைமையாக இருக்கிற இந்த ஐரோப்பிய யூனியனை சேர்ந்தவை கூட, இன்றைக்கு இத்தாலி பிரதமர் கூட ஒரு தரம் வாய் திறந்தவா விடுதலை செய்யணும்னு கேட்டதில்லை. அவர்கள் ஒரு பெரிய ஒரு தேச துரோகமோ அல்லது அமெரிக்காவுக்கு எதிரான பாரிய விடயங்களோ செய்தவர்கள் இல்லை. ஒரு கிறிஸ்தவ வரலாற்றை கொண்ட ஒரு குடும்பம். அப்படிப்பட்டவ மீது கூட இந்த ரம்பண்ட உண்மையாகவே எனக்கும் அவரில் சரியான கடுமையான கோபம் என்னென்னா, நான் ஒரு நாள் 50 பவுன் இழக்கிறேன். பெட்ரோலுக்காகவும் மற்ற செலவுகளுக்காகவும் இந்த ராம் செய்த யுத்தத்தால் நான் ஒரு தனிநபர் ஒவ்வொரு நாளும் 50 பவுனை என்னுடைய செலவுக்கு மேலாக நான் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குன்னு சொன்னால், இன்றைக்கு உலகத்தில் அத்தனை மக்களும் ஒவ்வொரு நாளும் 50 பவுனை அவர்களுடைய வரவு செலவை பொறுத்து எக்ஸ்ட்ராவாக கொடுக்க வேண்டிய ஒரு தேவையே எங்களுடைய அதாவது அமெரிக்க ஜனாதிபதி ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கும் சகல யுத்தத்தில் சம்பந்தமில்லாத எல்லோருமே நாங்கள் இன்றைக்கு ஒரு பரிதாப நிலைமையில இருக்கிறோம். சரி, இப்பொழுது நாங்கள் உலக விவகாரத்தை பார்த்து கொண்டு உங்கள் விவகாரத்திற்கு வருவோம். பிரிட்டனில் பெருமளவில் வீடுகளுடைய விலை வீழ்ச்சியடைந்திருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கிறது. இது வாங்குகின்றவர்களுக்கு மிக இனிப்பான செய்தியாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். நீங்கள் கூறுங்கள். நிச்சயமாக நீங்கள் சொல்கிற விடயம் தற்போது கடந்த 2-3 வாரமாக பிரித்தானியாவில் அதுவும் லண்டனுக்குள்ள வீட்டின் விலையில்
10% வீழ்ச்சியை நான் நேரடியாக பார்க்குறேன். நேரடியாக ஒவ்வொரு வீடும் 10% வீழ்ச்சியை சந்திச்சிருக்குது தற்போது. ஆகவே இது உண்மையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மோக்கேஜுகள் எடுக்கிறது கொஞ்சம் கடுமையாக்கி இருக்கணும். அதே வேளையில் வீட்டில் ஒரு பாரிய வீழ்ச்சி ஏற்பட்டு கொண்டிருக்குது. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எங்களோட தமிழ் சமூகம், முக்கியமாக எங்களோட தமிழ் சமூகம் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி முதல் வீடு வாங்குறவர்கள், அதாவது நான் சொல்வது முதல் வீடு வாங்குறவர், வீடுகள் இல்லாமல் இருப்பவர்கள் முதல் வீடு வாங்குறவர்களுக்கு இது பெரிய ஒரு வரப்பிரசாதம். ஏனென்று சொன்னால் நல்ல வீழ்ச்சி ஏற்பட்டு இருக்குது. ஆகவே தமிழ் மக்கள் இந்த சந்தர்ப்பத்தை தவற விடாதீங்கோ. நீங்கள் எண்ணலாம் வீட்டின் விலை தொடர்ந்து விழப்போகுது என்று. அப்படி விழுந்தாலும் ஒரு 2 வருடத்துக்கு தான் அந்த வீட்டின் விலையில் ஒரு வீழ்ச்சி ஏற்படும். பிறகு அந்த வீட்டின் விலை டபுள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த பொருளாதார வீழ்ச்சி என்றது ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ மேக்சிமம் பார்த்தா ஒரு 2 வருஷத்துக்குள்ள இது வளமைக்கு வந்துடும். ஆகவே எங்களோட தமிழ் மக்கள் எல்லோருமே ஒவ்வொரு வீடுகளை வாங்குறதுக்கான முழு முயற்சிகளையும் செய்ய வேணும். தமிழ் மக்களுக்குரிய ஒரு நல்ல செய்தியை நீங்கள் கூறியிருக்கின்றீர்கள். உலகளாவிய ரீதியில் நடந்து கொண்டிருக்கின்ற விடயங்களுக்கு மத்தியில் இப்படியும் பிரிட்டன் நாட்டிலே வீடுகளின் விலை மிகப்பெரிய மாற்றத்தை சந்தித்திருக்கின்றது. அந்த விலை மாற்றம் என்பது வீழ்ச்சி, விலை அதிகரிக்கவில்லை, விலை வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது. இதனால் முதல் தடவை வீடு வாங்குகின்றவர்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். நிச்சயமாக அவர்களுக்கு இது பொருந்தும். ஏனென்றால் அவர்கள் வாடகையை கட்டிக்கொண்டிருக்கிறவர்கள். ஆகவே ஒரு என்னென்னு சொல்ல ஒரு 550க்கு போகிற வீடு இப்போ 5க்கு வாங்கக்கூடிய மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. மார்க்கெட்டில் அப்படி நிறைய வீடுகள் வருகிறது. ஆனால் வாங்குறதுக்கு ஆட்கள் இல்லை. அப்போ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எங்களோட தமிழ் சமூகம், நான் என்னுடைய 25 வருஷ அனுபவத்தில் சொல்கிறேன், இப்படி ஒரு வீழ்ச்சி வந்தாலும் 2 வருஷத்துக்கு பிறகு அந்த வீட்டின் விலையில் ஒரு மாற்றம் வரும். நான் சொல்கிறது குறிப்பாக அந்த முதல் தரம் வாங்குறவர்களுக்குத்தான் இது பொருந்தும். ஆகவே முதல் தரம் வீடு வாங்க வேண்டும் என்று எண்ணுகின்றவர்கள் தாமதிக்காமல் உங்கள் தொடர்புகளை ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட்டுடன் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மிகுதி விடயங்களை அவரே உங்களுக்கு மிகச் சிறப்பாக தெளிவாக அறிய தருவார். உங்களுக்கு வேண்டிய பணிகள் அனைத்தையும் அவரே மேற்கொண்டு தருவார் என்பதையும் உங்களுக்கு அறிய தருகின்றோம். மிக்க நன்றி ராஜன் அவர்களே. நன்றி, வணக்கம். உலகம் அமைதி அடைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோளும் எதிர்பார்ப்பும். அதுதான் அதை செய்வார் என்று நான் நம்புகிறேன். அமைதி அடைய வேண்டும், எல்லோரும் மகிழ்வாக வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். பிரிட்டனில் உங்களுக்கு பிடித்தமான இல்லங்களை சொந்தமாக்கிக் கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் அக்கவுண்டன்சி அண்ட் டாக்ஸ். எங்களை மிக விரைவாக சந்திக்கும் போது நாங்கள் மிக விரைவாக உங்களுக்கு அந்த வீட்டு பிரச்சனையை தீர்த்து உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டுக்காரராக நாங்கள் மாற்றி அமைச்சு தருவோம். 333 ரெய்னர்ஸ் லேன், பினா.